ஒரு சின்சியாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்டோட அந்த சின்சியாரிட்டியோட நாம் அந்த குழந்தைகளோடு இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு நான் ரொம்ப பகிரங்கமா கேட்கிறேன் இந்த கேள்வி. இந்த சின்சியாரிட்டி இருக்கக்கூடியவர்கள் முன்னால் இருக்கின்றவர்களை பறக்க அனுமதிக்கிறார். அவர்கள் பறக்கிறார்கள். பறக்கின்ற பொழுது அவர்களுடைய சிறகுகள் விரிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் பெரியவர்கள் செய்கிறார்கள். நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு வரலாற்றிலே இருக்கின்ற ஒரு மா மன்னனுடைய ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவத்தை சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அவன் பெயர் சீசர். வரலாறு இப்படி சொல்லுது. சீசர் என்ன பண்றான்? ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. அந்த வரலாறு படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா? பேச்சு பயிற்சி பெறுவதற்காக கடல் கடந்து போறாங்க. நாம குழந்தைகளை என்ன தெரியுமா பண்றோம்? டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் விடுறது, அங்கேயே வாசல்ல இருந்து கூட்டிட்டு வர்றது, எல்லாத்தையும் கடல் கடந்து போறாங்க பேச்சு கத்துக்கிறதுக்காக. கடல் பயணத்தில் இருக்கின்ற பொழுது கடற்கொள்ளையர்கள் இவர்களுடைய கப்பலை பிடித்து விடுகிறார்கள். மொத்தம் 12 பேரோட போறான் சீசர். இந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, ஒரு டீச்சரா ஒரு தாயா ரொம்ப அசஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் லீடர் இருக்கிறான், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆற்றல் மிகுந்த ஒரு தொழிலதிபர் இருக்கிறான், ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சீசரை போறான், கடற்கொள்ளையர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க, மொத்தமா தூக்கிட்டு போய் கப்பலை இறக்கிட்டாங்க. அதுல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுல இவன் தான் தலைவன். அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சொல்றாங்க, ஏய் இவன் தலைவன் தானே, நீ ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சுடா? வந்து 12 நாள் ஆச்சு. போ திரும்பி 12 நாள், வரதுக்கு 12 நாள், 24 நாள் இவனை நாங்க பிடிச்சிட்டு இருப்போம், இந்த கரையில தான் இருப்போம். 20 டாலண்டுகள் அபராதம், பிணைய பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. எல்லாரும் சீசரை பார்க்கறாங்க. சீசர் அந்த கடற்கொள்ளை தலைவனிடத்தில் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவாகியது. பின்னால் வந்தவர்கள் எழுதிவிட்டு போயிருக்கிறார். அவன் சொன்னானா, ஏய் பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தளபதிடா, 20 டாலண்ட் 50வது சொல்லி அனுப்ப. போனானுங்க, 24 நாள்ல திரும்பி வந்தானுங்க. இந்த 24 நாட்களும் வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், 24 நாட்களும் கடற்கொள்ளையிடத்தில் அடிமைப்பட்டிருந்த சீசர் அடிமையாகவே இல்லை, அவர்களுக்கெல்லாம் அரசனாகவே வாழ்ந்தான். பிஹேவியர், attitude, the way you stand, the way you speak, that determine who you are. யாரிடத்தில் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நிற்கிறோம், அந்த நேரத்தை எப்படி நாம் அவர்களிடம் இருந்து நாம் அப்படி சீஸ் பண்றோங்கிறது தான். பாருங்க, விடுதலை ஆகும்போது சொன்னானா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டீங்க என்னோட, நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க, என்னை விடுதலை செய்யாதீங்களே, என்னை கொன்னுடுங்க. கடற்கொள்ளையெல்லாம் சொன்ன, டே 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 போடா போடா போடா, உன் நாட்டுக்கு போடா, என்னை விட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் சிறை பிடிச்சிருவேன். அப்புறம் விளையாட்டாலும் சொல்லியிருக்கான், டோன் பிடிச்சிருவேன். ஏய் போடா. போய் அடுத்த கரையில் இறங்கினான், அடுத்த சாம்ராஜ்யத்தின் தலைவனை சந்தித்தான். தான் இந்த நாட்டின் தளபதி என்பதனை சொல்லி அங்கிலிருந்து கடற்படையை கையில் எடுத்துக்கொண்டு தலைமை தாங்கி வந்தான். இந்த கடற்கொள்ளையர்களை சிறைபிடித்தான். 28 கடற்கொள்ளையர்களை அங்கேயே சிலுவையிலிட்டு தூக்கிலிட்டான் என்று வரலாறு சொல்கிறது. யார் அவன்? பொண்ணு பார்க்க வந்தது எங்க இருந்த ஞாபகம் இருக்கு? எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன், துக்கங்களையும் துயரங்களையும் சுமக்காதீர்கள் பெண்களே. குழந்தைகளை சொல்லுங்க. நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். உங்கள் வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் உயர பறக்க வேண்டும் என்றால், இதோ என் அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்க. ஒருபோதும் உங்கள் குழந்தைகளின் வெற்றிகளை அவர்களுக்கு முன்னால் கொண்டாடாது. என் புள்ள ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் தெரியுமா? அது செகண்ட் வாங்கவே முடியாது. செகண்ட் வாங்குறது எவ்வளவு ஜாலி தெரியுமா? அந்த அனுபவமே இருக்காது.
100 நாளும் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு சர்டிபிகேட் வாங்குவாங்க. நான் அந்த பரிசு கொடுக்கவே மாட்டேனே. 100 நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ண போகுது? 95 நாள் போட்டும் போதும். ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பாவுக்கு தண்ணி வச்சு தர தெரியாது, தன்னை தானே பார்த்துக்க தெரியாது. 100 நாளும் ஸ்கூல்ல போய் நின்னுட்டு பட்டொலி வீசி அது பறக்க போகுது. வாழ்க்கை என்பது என்ன? உங்கள் குழந்தைகளின் வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய நூல்களை காட்டிலும் இதோ இந்த புத்தக திருவிழாவில் கடை விரித்து வைத்திருக்கிறார்களே, இந்த புத்தகங்கள் உங்கள் குழந்தைகளினுடைய எண்ணங்களை விரிய செய்து எங்கோ உயரத்தில் பறக்க வைக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு அந்த புத்தகங்களையும் வாங்கி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீட் எக்ஸாம் இருக்கான்னு கேக்குறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே நீட் எக்ஸாம் இருந்தா டீச்சரா சொல்ற அந்த குழந்தை லூசா போயிடும். அது எங்க டாக்டரா போயிடும். அது எப்ப படிக்கணுமோ அப்பதான் படிக்கணும். எப்ப பார்த்தாலும் குழந்தைகள் மீது ஒரு பெரிய சுமையை ஏற்றி வைக்கும். குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காக நம் வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து ஆளாவதற்காகத்தான் நம் வீட்டிற்கு வந்தார்கள் என்று தவறாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 23 வயசு முடிஞ்சதுங்க என் பிள்ளைக்கு. இப்ப அவனை பார்க்கும்போது என்ன தெரியும், மறுபடியும் அந்த 2.5 வயசு குழந்தையா என் கைக்குள்ள வந்துட மாட்டாங்க. அந்த குழந்தைகளை கையில் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அனுமதித்து விடுங்கள். நல்ல அனுபவிங்க. குழந்தைகளை மிக நேர்த்தியாக வளருங்கள். அவர்களிடத்தில் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். பெண்களை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள், ஆண்களை துக்கப்படுத்தாதீர்கள். உங்கள் ஒற்றை சொல்லினால் அவர்கள் துக்கம் அடைந்து விட்டார்கள். நம் குடும்பத்திற்கு அவர்கள் சொத்தாக திகழ மாட்டார்கள். ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்துதான் பிள்ளைகளை வளர்க்கிறோம். அப்பா திட்டும் போது அம்மா சைலண்டா இருக்கணும். அப்பா வெளியில திட்டிட்டு போனதுக்கு அப்புறமா பையன் கிட்ட அப்பாவை திட்டக்கூடாது. அந்த அம்மா தான் ஆளுமையான குழந்தைய வளர்க்கும். அம்மா திட்டுதா, குழந்தை முன்னால அம்மாவை திட்டுறதோ கை ஓங்குறதோ எந்த அப்பன் செய்யவில்லையோ அந்த குழந்தையை மிக சிறப்பாக அந்த தகப்பன் வளர்த்த ஆளாக்குகிறான். ஃபர்ஸ்டுக்கு கைத்தட்டல் விழல, செகண்டுக்கு கைத்தட்டல் விழுதுன்னா என்ன அர்த்தம்? அநியாயம் நடக்குதுன்னு அர்த்தம். வீட்டுல பெரியவர்கள் கண்டிக்கின்ற பொழுது கொஞ்சம் தூரம் இருந்து பாருங்க, அப்புறமா தனியா கூட்டிட்டு போய் சொல்லுங்க. நீ சொன்ன 4 வார்த்தை சரியா சொன்ன, 5வது வார்த்தை தப்பா சொன்ன, கடுமையாக்கிக்கிறாத வார்த்தைகள் தனியா போய் சொல்லு. அடிப்படையில் நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கான அந்த சூழல் அந்த குழந்தைகளை உயர பறக்க வைக்கும். கொஞ்சம் விட்டு விடுதலையாகி அந்த குழந்தைகள் தன்னுடைய இலக்கை அடைவதற்கான சிறகை அவர்கள் விரிக்கட்டும். எங்க சிறகை விரிக்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோம் சொல்லுங்க? நல்லா தெரியுமா? குயில் ஓசை கேட்டிருக்கீங்களா? குயில் சத்தம். யாரோ ஒரு தம்பி கொடுத்தான், வந்தானே பிடிச்சு வை அவனை. ஏன் தெரியுமா? அந்த சத்தத்துல ஒரு சோகம் இருக்கும் தெரியுமா? அது ஏன் அந்த சத்தத்துல சோகம் வந்துச்சு தெரியுமா? குயில்ல எல்லா பறவைகளும் கூடு கட்டும் பொழுது ஆண் பெண் சேருவதற்கு முன்னாலே கூடு கட்டிடுவாங்க. அதற்கு பின்னால் சேரும். சேர்ந்து அந்த முட்டை பொரிக்கும்ல, அந்த முட்டை பொரிக்கிற அந்த டைம்ல அந்த முட்டை ஓடு கட்டுறது ஒரு 2 மணி நேரம் தானா எல்லா பறவைக்கும். அதனால அது கூடு கட்டிட்டு தான் ஆண் பெண் சேர்ந்து முட்டை பொரிக்கும். இப்ப என்ன பிரச்சனைனா, குயில் இருக்குல்ல, அதுக்கு கூடு கட்ட தெரியாது. இப்ப வயிற்றுல முட்டை வந்துருச்சு. 1.5 ஹவர்ல 2 ஹவர்ல அது முட்டை கட்ட போகுது, ஓடு கட்ட போகுது. அது ஓடு கட்டிருச்சுன்னா உடனே அதுக்கு பிரசவம் நடக்கணும். அதனுடைய துன்பத்தை ஒரு அறிவியல் வல்லுநரிடம் நான் கேட்டேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என் ஆழ் மனதில் ஒரு வலி இருக்கு. நான் போற இடத்துல எல்லாம் அதை சொல்றேன் பாருங்க. அது என்ன பண்ணுமா, அதை விட நமக்கு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரகிள் இல்லைங்க. நம்ம ஸ்ட்ரகிள்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 1.5 மணி நேரம் தான் நான் இருக்க மாட்டேன். அது ஆண் குயில் பக்கத்துல இருந்து உட்காந்துக்கும். அதனுடைய அசைவை பார்த்து இன்னும் 1.5 மணி தியாலத்தில் அது முட்டையிட போகுதுன்னு உடனே பறக்குமாங்க. ஆண் குயில் பறந்து போய் மரங்கள்ல தேடுமா எந்த இடத்துல காகம் கூடு கட்டி இருக்குன்னு. ஆனா அந்த கூட்டுல முட்டை இருக்கணும், இல்லைன்னா இது போய் முட்டை போட்டு வந்தா அது கீழே தள்ளி விட்டுரும். முட்டை இடப்பட்ட கூடா தேடணும். இந்த 1.5 மணி நேரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சாகும். போய் தேடிட்டு இருக்கும் பொழுது
முட்டையை போட்டுட்டு பறவை அவ்வளவு சீக்கிரமா விலகாது. பெண் காகம் அங்கதான் இருக்கும். இந்த ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் காகத்தை சீண்டி அல்லது அது இறை தேட போயிருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்குமா, வந்தா அதை கூட்ட அடைய விடாம அது அந்த அந்த பெண் காகத்தை அலக்கழிக்குமா. அந்த அலக்கழிக்கிற அந்த டைம்ல இந்த பெண் குயில் போய் அந்த நெஸ்ட்ல முட்டை போட்டு வந்துடும். இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, அம்மா அப்பா தன் கடமையை முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த முட்டைக்கு. அந்த சத்தம் ஒன்று கொடுத்தான்ல, அவனை மையமிட்டே நான் சொல்றேன். பாருங்க, ஏன் குழந்தைகள் வம்பு செய்கிறார்கள்? ஒரு பொது இடத்தில் ஏன் ஒரு அமைதியாக நின்று ஒன்றை கேட்க முடியாமல் அவர்கள் மனது ஏன் அவ்வளவு அலைக்கழிக்கப்படுகிறது? இன்னும் 5 ஆண்டுகளில் அவன் என்ன செய்வான்? இது கற்றல் வயதாயிற்று. இந்த கற்றல் வயதில் அவனை கற்க விடாமல் தூண்டுகின்ற விஷயம் எது? ஒரு தாயாக ஒரு ஆசிரியராக நான் துக்கிக்கிறேன். இந்த விஷயத்துல துக்கப்படுறேன். ஏன்னா அந்த விஷயத்துல நான் இருந்த ஷார்ப்பே வேற. அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். ஷார்ப்பா இருக்கும் அந்த வயசுல. 14-15 வயசு கத்தி மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த முட்டை இருக்குல்ல, அது காகம் தன்னுடைய முட்டை அடகாக்கும். அடகாத்து குஞ்சு வந்துடும். வந்த உடனே அது என்ன செய்யுமா, இறை தேடி கொண்டு வந்து வாயில போடும். போடும்போது அந்த சின்ன அந்த பறவைகள் இல்லையா, குட்டி பறவைகள், அது கத்தம், வாய் திறந்து கீச் கீச்சுன்னு கத்தம்ல. அப்போ குயில் குஞ்சின் சத்தம் மட்டும் டிஃப்ரெண்டா கேட்கும். உடனே காக்கா பார்க்கும். வாட் இஸ் திஸ்? You are differently. Your voice, where is our family voice? இப்படி பார்க்கும். மறுபடியும் அது கீச்சுன்னு கத்தல, வாயிலே கொத்தும். பசியோடு வாய் திறக்கின்ற குழந்தை போடுவது தன் தாய் இல்லை என்ற அந்த குஞ்சுக்கு தெரியாது. ஆனால் அப்படி தெரியாத அந்த நேரத்தில் அந்த காகம் வாயில கொத்தம் பாருங்க. அந்த மாதிரி வாய் திறந்து கொத்துப்பட்ட அந்த குயில் தன் வாழ்நாள் முழுக்க சோக கீதத்தை தான் இசைக்குமே தவிர அதற்கு மகிழ்ந்து பாடவே தெரியாது. நான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் அவர்களை சோகப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருந்தால் அவர்களை சோகப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டுமே தவிர அவர்கள் சோக வயப்பட நீங்கள் அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் சோக வயப்பட்டதற்கு பிறகு உங்களுக்கு பட்டம், பதவி, பணம் எது வந்தாலும் ஒரு வயதிற்கு பிறகு அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அந்த முகத்தில் அந்த சோகம் நிலைபெற்று. ஒரு ஆசிரியையாக இதை சொல்லுகிறேன், குழந்தைகளை மகிழ்ச்சியாக வையுங்கள். அவர்கள் அறமற்ற விஷயங்களில் மகிழ்ந்து விடாமல் இருக்க அவர்களை காப்பதற்கான முயற்சிகள் தான் இத்தகைய திருவிழாக்கள். அவர்கள் உயர பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், சில வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் வரும். ஆனால் சொல்லப்படி இருக்க வேண்டுமே ஒரு சின்சியாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்டோட, அந்த சின்சியாரிட்டியோட நாம் அந்த குழந்தைகளோடு இருக்கிறோமா? இந்த கேள்விக்கு நான் ரொம்ப பகிரங்கமா கேட்கிறேன் இந்த கேள்வி. இந்த சின்சியாரிட்டி இருக்கக்கூடியவர்கள் முன்னால் இருக்கின்றவர்களை பறக்க அனுமதிக்கிறார். அவர்கள் பறக்கிறார்கள். பறக்கின்ற பொழுது அவர்களுடைய சிறகுகள் விரிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் பெரியவர்கள் செய்கிறார்கள். நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு வரலாற்றிலே இருக்கின்ற ஒரு மன்னனுடைய ஒரு சின்ன வாழ்க்கை சம்பவத்தை சொல்றேன், முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அவன் பெயர் சீசர். வரலாறு இப்படி சொல்லுது. சீசர் என்ன பண்றான், ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. அந்த வரலாறு படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. என்ன தெரியுமா, பேச்சு பயிற்சி பெறுவதற்காக கடல் கடந்து போறாங்க. நாம குழந்தைகளை என்ன தெரியுமா பண்றோம், டியூஷனுக்கு கூட்டிட்டு போய் விடுறது, அங்கேயே வாசல்ல இருந்து கூட்டிட்டு வருது. எல்லாத்தையும் கடல் கடந்து போறாங்க பேச்சு கத்துக்கிறதுக்காக. கடல் பயணத்தில் இருக்கின்ற பொழுது கடற்கொள்ளையர்கள் இவர்களுடைய கப்பலை பிடித்து விடுகிறார்கள். மொத்தம் 12 பேரோட போறான் சீசர். இந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கல்ல,
ஒரு டீச்சரா ஒரு தாயா ரொம்ப அசஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் லீடர் இருக்கிறான், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆற்றல் மிகுந்த ஒரு தொழிலதிபர் இருக்கிறான், ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். சீசரை போறான், கடற்கொள்ளையர்கள் அவனை பிடிச்சிட்டாங்க, மொத்தமா தூக்கிட்டு போய் கப்பல்ல இறக்கிட்டாங்க. அதுல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுல இவன் தான் தலைவன். அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சொல்றாங்க, ஏய் இவன் தலைவன் தானே, நீ ஊருக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சுடா வந்து? 12 நாள் ஆச்சு. போ திரும்பி 12 நாள், வரதுக்கு 12 நாள், 24 நாள் இவனை நாங்க பிடிச்சிட்டு இருப்போம், இந்த கரையில தான் இருப்போம். $20 அபராதம், பிணைய பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. எல்லாரும் சீசரை பார்க்கறாங்க. சீசர் அந்த கடற்கொள்ளை தலைவனிடத்தில் சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவாகியது. பின்னால் வந்தவர்கள் எழுதிவிட்டு போயிருக்கிறார். அவன் சொன்னானா, ஏய் பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தளபதிடா, $20 50வது சொல்லி அனுப்ப. போனானுங்க, 24 நாள்ல திரும்பி வந்தானுங்க. இந்த 24 நாட்களும் வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், 24 நாட்களும் கடற்கொள்ளையிடத்தில் அடிமைப்பட்டிருந்த சீசர் அடிமையாகவே இல்லை, அவர்களுக்கெல்லாம் அரசனாகவே வாழ்ந்தான். Behavior, attitude, the way you stand, the way you speak, that determine who you are. யாரிடத்தில் என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி நிற்கிறோம், அந்த நேரத்தை எப்படி நாம் அவர்களிடம் இருந்து நம்ம அப்படி சீஸ் பண்றோங்கிறது தான். பாருங்க, விடுதலை ஆகும்போது சொன்னானா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டீங்க என்னோட, நான் சொன்னதெல்லாம் கேட்டீங்க, என்னை விடுதலை செய்யாதீங்களே, என்னை கொன்னுடுங்க. கடற்கொள்ளையெல்லாம் சொன்ன, டே 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 போடா போடா போடா, உன் நாட்டுக்கு போடா, என்னை விட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் சிறை பிடிச்சிருவேன். அப்புறம் விளையாட்டாலும் சொல்லியிருக்கான், டோன் பிடிச்சிருவேன். ஏய் போடா. போய் அடுத்த கரையில் இறங்கினான், அடுத்த சாம்ராஜ்யத்தின் தலைவனை சந்தித்தான். தான் இந்த நாட்டின் தளபதி என்பதனை சொல்லி அங்கிலிருந்து கடற்படையை கையில் எடுத்துக்கொண்டு தலைமை தாங்கி வந்தான். இந்த கடற்கொள்ளையர்களை சிறைபிடித்தான். 28 கடற்கொள்ளையர்களை அங்கேயே சிலுவையில் இட்டு தூக்கிலிட்டான் என்று வரலாறு சொல்கிறது. யார் அவன்? நீங்க எந்த உலகத்தினுடைய வரலாறையும் உலக தலைவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க, அவர்கள் எல்லாம் இப்படி வளர்ந்தவர்கள் தானே. இதே 14, 15, 15, 16 வயதில் இருந்து வந்தவர்கள் தானே. அவர்கள் எல்லாம் உயர பறந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிருக்காங்கன்னா நம்மால் முடியாதா? வாழ்க்கை நமக்கு சில கமிட்மெண்ட்டை கொடுக்கும். ஸ்டே கமிட்டட். உயர பறக்க வேண்டும் என்றால் ஸ்டே கமிட்டட். நான் இதை சொல்கிறேன். சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், 2 நடிகர்களுக்கு சண்டை வந்துச்சு. அதை நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தேன். இந்த பெரிய நடிகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அது நான் சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இந்த உலகத்திலேயே உயர பறக்கிற பருந்து ஒண்ணு இருக்கு. அந்த பருந்துக்கு யாருமே பகை கிடையாது, தெரியுமா? யாருமே அது கூட சண்டை போட மாட்டாங்க. ஆனா சண்டை போடுற ஒரே ஒரு பறவை காக்கா. காக்கா என்ன பண்ணுமா, பருந்து வந்து உட்கார்ந்த உடனே போய் அதை சீண்டுமா. சீண்டுனா பருந்து என்ன பண்ணுமா, காக்காவை பத்தி கவலையே படாது, காக்காவோட சண்டையே போடாது, பறக்குமா மேல. இது பறந்து வருமா, இதுக்கு மேல பறக்குமா, அது மேல பறக்குமா, அதுக்கு மேல பறக்குமா, வந்து சீண்டுமா, அதுக்கு மேல பறக்குமா, வந்து இவ்வளவுதான் பறக்க முடியும், அதுக்கு மேல அது பறந்துக்குமா. ஏன் தெரியுமா? அந்த நடிகர் அதற்கு விளக்கம் சொல்லவில்லை, நான் சொல்லுகிறேன். அடுத்த நாள் பத்திரிகையில் காகமும் பருந்தும் சண்டை போட்டுக் கொண்டன என்பதனை தலைப்புச் செய்தியாக வருவதை பருந்து விரும்பவே இல்லை. இது வந்துற்ற காலை, நாசம் வந்துற்ற காலை, நல்லது ஒரு பகையை பெற்று அப்படி இருக்கணும். பகைன்னா கூட அப்படி இருக்கணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களோட போய் சண்டை போட்டுக்கிறது இருக்குல்ல, ஒண்ணும் இல்லை. நீங்க சாதாரணமானவர்களோட சண்டை போட்டீங்கன்னா என்ன, ஹெச்ஓடியும் இப்போ வந்து புது பொண்ணும் அடிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மந்திரியும் தொண்டனும் அடிச்சுக்கிறாங்க இப்படிதான் சொல்லுவாங்க. சமதளப்படுத்தி விடுவார். சமதளப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால்
உங்களுடைய மெக்னானிமிட்டியை நீங்க தக்க வைக்க வேண்டும் என்றால் யாரோடு போராடுவது என்பதிலே கவனமாக இருங்கள். தேவையற்றவர்களிடத்தில் போராட்டத்தை தவிர்த்துவிட்டு மேலே பறந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. If you are right, stay silent. Silent is more effective than your explanations. உங்களுடைய விளக்கங்களை காட்டிலும் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் மௌனம் மிக மிக சிறப்பானதாக கருத்தில் வரலாறு கொள்ளப்படும். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். பேசாம இருக்கிறது இருக்கல, பேசுற நேரத்துல என்னுடைய கிளாஸ்ல நான் பேசிக்கிட்டே இருப்பேன், பின்னால் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பேன். எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் ஏதோ எழுதி போட்டுட்டே இருப்பாங்க, மாலிக்யூல் மாலிக்யூல். நான் பின்னால் அவங்க கலாட்டம் பண்ணிட்டே இருப்பேனா, அழகா இருப்பாங்க. சுல்தானா அப்படிம்பாங்களா, ரெட் ஆயிடுவாங்க ஃபேஸ் எல்லாம். எழுந்திரிச்சு நிற்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஃபேன்ஸ். நான் எழுந்திரிச்சுன்னா 9 சிரிக்கும், 9 ஃபெயிலு, நான் மட்டும்தான் பாஸ். செய்தி என்ன தெரியுமா? யாருக்கும் ஃபேன்ஸாக இருக்காதீங்க. ஃபேன்ஸாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஃபேன்ஸ் கிளப்பை வச்சுக்கோங்க, அப்போதான் ஜெயிப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபேன் ஆகவே ஆகாது. கூர்ந்து எழுந்திரிச்சு நிற்பேன். பேசாதே அப்படிமா. யாரை பார்த்து? யாரை பார்த்து பேசுறதுக்கே போனோம். என்ன பார்த்து சொல்ற பேசாதேன்னு? இங்க இருக்கோம், சொல்லு. சொல்ல மாட்டேனே, எனக்கு தெரியும். சொல்லிட்டேன்னா இது கிடைக்காது. சொல்லக்கூடாது. பார்த்தேன், என்னன்னு தெரியலங்க. அந்த டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்க பேசணுமா அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத, உட்காருனாங்க. அவ்வளவுதான். மடியிலே விதை போல வாங்கி வைத்துக் கொண்டேன். அங்கே பேசுவது நிறுத்தினேன். இதோ இங்கே பேசிக் கொண்டிருக்கேன்.